எப்பா 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 வீரதீர சூரனை வந்து ஒரு வழியா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் 6 மணிக்கு. அந்த படம் பார்க்க போனவன் வந்து எம்புரான் பார்த்துட்டு இப்போ ரிவ்யூ பேசிட்டு இருக்கேன். எவ்வளோ பிரச்சனை படத்துக்கு. இதே மாதிரி தான் போன மாசம் சப்தம் படத்துக்குமே வந்து பண்ணாங்க. ஸோ லெட் கெட் இன் டு எம்புரான் ரிவ்யூ. லூசிஃபர் 2 எம்புரான். லூசிஃபர் யாரு, அவருக்கு பின்னாடி இருக்க கம்யூனிட்டி என்ன, இந்த கதைக்கு லூசிஃபர் கேரக்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட்ல ஆரம்பிக்கிற கதை தான் வந்து இந்த லூசிஃபர் 2 எம்புரான். அண்ட் ரிவ்யூ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். அதாவது தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு பண்ணதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்குறவன் மனுஷங்க. ஆனா அந்த தப்பை ரியலைஸ் பண்ணவன் கேட்ட சாரியை அக்செப்ட் பண்ணி அவனுக்கு செகண்ட் சான்ஸ் தரான் பாத்தீங்களா, அவன் தாங்க பெரிய மனுஷன். ஸோ தப்பு பண்றது நார்மல் தான். தப்பு பண்ணாதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது தப்புன்னு தெரியும். ஸோ அதுக்குன்னு தப்பு மட்டுமே பண்ணிட்டு இருக்காதீங்க. சில விஷயங்கள் தயங்குவீங்க இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. பட் தயங்காம அந்த விஷயத்த முன் வந்து தப்பா இருந்தாலுமே பண்ணுங்க. அது தப்புன்னு நீங்க பண்ணாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துல தான் இந்த மெசேஜை நான் சொல்றேன். யூ நோ வாட் ஐ மீன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நிறுத்தி நிதானமா ஒவ்வொன்றும் ஸ்டோரி போர்டில் இருக்கிற மாதிரியே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து விஷுவலாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட எடிட் பேட்டர்னுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா, இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையோட்டத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி வந்து எடிட்டரும் அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஆஃப் த ஷோ யாருன்னு கேட்டிங்கன்னா, டெக்னீஷியன்ஸ்ல மியூசிக் டைரக்டர் தீபக் தான். ரொம்ப நல்ல ஒர்க்கு இந்த எம்புரான் படத்துக்கு கொடுத்துருக்காரு. லூசிஃபர் பார்ட் 1ல எந்த அளவுக்கு மியூசிக் இருந்துச்சோ இதுல ஓரளவுக்கு சென்டிமெண்ட் கலந்த மியூசிக் எல்லாம் சில இடங்கள்ல நல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒர்க் பண்ணி போட்டிருக்காரு. இதை தாண்டி மோகன்லால் சார் லூசிஃபர் அப்படிங்கிற கேரக்டர்ல அவருக்கு கொடுக்குற அந்த ஒரு பேக்ரவுண்ட் பில்டப் சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரெசன்டிங்கா அந்த லூசிஃபர் கேரக்டரை காட்டியிருக்கு படத்துல. அதை மோகன்லால் அந்த பில்டப் ஆல்ரெடி பண்ணங்காட்டி மோகன்லால் சார் அந்த கேரக்டரா லூசிஃபரா வரும்போது படத்துல இன்னுமே லூசிஃபர் கேரக்டரை என்ஹான்ஸ் பண்ணுது. ஆக்டிங்கும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு மோகன்லால். இதை தவிர இந்த படத்தில் நடித்த பிருத்திவிராஜ், டொவினோ தாமஸ், வில்லன் கேரக்டரில் ப்ளே பண்ணவர், மஞ்சு வாரியர் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற அந்த 3 பேர், இவங்களோட ஆக்டிங் எல்லாம் படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டியூரேஷன் 3 hours. 3 hours இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். பட் என்ன இது நெகட்டிவ்ல சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, 3 மணி நேரம் படம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா எங்கெங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரீன் ஸ்பேஸ் டைம் வந்து ஏன் வந்து எல்லாத்துக்கும் கம்மியா இருக்குன்னு சொல்றேன்னா, 3 மணி நேரம் இருக்கு. பட் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் படத்திலேயே பார்த்த மாதிரி இருக்கு. பட் ஆனா இவங்கெல்லாம் தான் இந்த படத்தோட லீட் ரோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்டன் கொரியோகிராஃபி அதுல குறை சொல்ல. பட் ஆனா சில லாஜிக் ஸ்டன்ஸ்லயே வந்து மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. டப்புன்னு ஒரு 20 செகண்ட்ல முடிய வேண்டிய ஸ்டண்ட்டை ஸ்லோ மோஷன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இழுத்த மாதிரி தான் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு ஸ்லோ மோஷன் தான், பில்டப்புக்கு ஸ்லோ மோஷன், ஒரு பிளர் எஃபெக்ட், அதுக்கப்புறம் காலுக்கு தனியாக ஸ்லோ மோஷன், தலைக்கு தனியாக ஸ்லோ மோஷன், இப்படின்னு ஏகப்பட்ட ஸ்லோ மோஷன் ஷாட் வச்சு அதுவே வந்து ஒரு 1 மணி நேரம் பண்ணியிருப்பாங்க போல. பேசிக்காக வந்து இந்த மாதிரி வந்து நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துக்குமே ஸ்லோ மோஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் டெக்னிக் டு சே சினிமா. பட் இந்த படத்தில் எனக்கு அப்ரப்டாக வந்து ஸ்லோமோ பண்ண மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஸ்லோ ஸ்க்ரீன்ஸ் பிளேவாக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ண அந்த ஒரு கருத்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ரியாலிட்டிக்கு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி வந்து இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த படத்துல டைலாக்ஸா இருக்கட்டும், இந்த படத்து கேரக்டருக்கு பின்னாடி ஒரு ஃபோர் ஷேடோவிங், லூசிஃபருக்கு 1க்கு லூசிஃபர்னு ஏன் வந்து பேர் வந்துச்சுன்னு இந்த படத்துல வச்ச ஜஸ்டிஃபிகேஷன், இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்டு எம்புரான்னு டைட்டில் வச்சிருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணல. ஸோ அந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி வந்து படத்துல எங்கேயுமே வந்து எனக்கு தெரியல. வில்லன் ரோலையுமே வந்து லூசிஃபர் 1ஓட லூசிஃபர் 2 சீக்வல் தான் இந்த படம். ஸோ லூசிஃபர் 1ல பிருத்திவிராஜ் கேரக்டரை எப்படி லைட்டாக டீஸ் பண்ணி இதுல அவருக்கான ஒரு ஸ்கோப் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தோட மெயின் வில்லனை ஒரு ஆக்ரோஷமான வில்லன் ஸ்டார்டிங்ல காட்டிட்டு வில்லன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு வச்ச மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த படம் பார்க்கும்போது பிருத்திவிராஜ் கேரக்டரை வந்து லூசிஃபர் 1ல லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி மேலோட்டமா வந்து எப்படி கைதியில அடைக்கலத்துக்கு எப்படி டில்லி தெரியும் அப்படின்னு சின்னதா ஒரு சீன்ல மட்டும் வந்து ஒரு ஸ்பார்க் வச்சாங்களோ, அந்த மாதிரி வில்லனை லூசிஃபர் 1லயே வந்து ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருந்தா இன்னுமே கொஞ்சம் அந்த வில்லன்கிற ஒரு அகோரமான வந்து ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு நல்ல பக்கத்துணையா இருந்திருக்கும். ஸோ இந்த எம்புரான் படத்துக்கு லூசிஃபர் 1 பார்த்துட்டு லூசிஃபர் 2 எம்புரான் பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா போய் பார்க்கலாம். பட் ஸ்டில் இட் ஹாஸ் அ ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே. அண்ட் இந்த லூசிஃபர் 2 எம்புரான் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு ஒரு 40 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. L2 எம்புரான் have to work on more on its screenplay. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறதுக்கு நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.